வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆமா, நான் ஒரு வீர தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளைதான், ஆயுதமேந்திய போராளியின் பிள்ளைதான். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க. ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கொலைகளை செய்கின்ற ரவுடிசம் எப்படி பண்றாங்க? ஊர் தெரியாது, பேர் தெரியாது, பணம் கிடைச்சா போதும், பேர் கிடைச்சா போதும், யார வேணாலும் வெட்டி போடுவேன், எந்த காரணமும் தேவையில்லை. பணம் ஒன்றுதான் காரணம், குடி ஒன்றுதான் காரணம், தேவை ஒன்றுதான் காரணம். எங்க போயிட்டு இருக்கு நம் மனித சமூகம்? இதை சிந்தித்துதான் இத்தனை போராளிகளும், இத்தனை சுதந்திர இந்த நாட்டினுடைய தியாகிகளும் இதை சிந்தித்துதான் தன்னுடைய உயிரை இழந்தாங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை ஆள்றவங்க தான் ராஜா, என்ன மீறி எதுவும் இல்லைன்னு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது. நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா. அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவரை தான் என்னோட சித்தப்பா செந்தமிழன் சீமான். அவர் பின்னாடி இன்னைக்கு கைகோர்த்து நிக்கிறதுக்கு, இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன்.